ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு பிரிஸ் லைஃப் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க. பண்டிகை விசேஷ நாட்களில் செய்கிற சோமாஸ் ரெசிபி தாங்க. எப்படி செய்து பார்க்கலாம் வாங்க. ரொம்ப கிறிஸ்பியாக டேஸ்டியாக நல்லாயிருக்கும். இதுக்கு நான் 1/2 கிலோ மைதா மாவு எடுத்திருக்கேன். அதை ஜலிச்சுட்டு அதில் கொஞ்சமாக சால்ட்டு, ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு 1/2 டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறோம். சுகர் ஏன் சேர்க்குறோன்னா அது ஸ்வீட் ஸ்நாக்ஸு ப்ளஸ் அதோட கலர் கொஞ்சம் நல்லா வரும், கோல்டன் கலர் வருன்றதுக்காக சேர்க்குறது. அதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக ஆயில் சூடு பண்ணி, குக்கிங் ஆயிலு சூடு பண்ணி ஊற்றிட்டு, இது வந்து ஒரு 2-3 டீஸ்பூன் அளவு இருக்கும் மெஷர்மெண்ட்டு. இது கை வச்சா சூடாக இருக்குனால நான் ஃபஸ்ட்டு ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசையும் போது கை வச்சு அப்புறமா பிசைஞ்சு கொடுத்துக்கலாம். நான் சூடான ஆயில் கையில் பட்ட குப்பளம் வந்துடுங்கிறதுனால வேண்டி நான் ஃபஸ்ட்டு ஸ்பூனில் கலந்துட்டு அதுக்கப்புறமா கை வச்சு நல்லா பிசைஞ்சு சாஃப்டாக பிசைஞ்சு வச்சிடணும். சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே தட்டு போட்டு மூடி இருக்கட்டும். மேலே காயாமல் இருக்கிறதுக்கு லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம பூர்ணம் ரெடி பண்ணிவிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் இன்னொரு வாட்டி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா சுட ஆரம்பிக்கணும். இப்போ பூர்ணம் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் வந்து கொஞ்சமாக ரவை வந்து ஒரு 100 கிராமுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை இது ஒரு 50 கிராம் அளவு தான் இருக்கும். கொஞ்சமாக தான் எடுத்தேன். மிக்சியில் கொரப்பாக அரைக்கணும். கொஞ்சம் அதோட பவுட்ரு வரும், ஜலிச்சு எடுத்துக்கலாம். அதை இந்த மாதிரி ஜலிச்சுட்டு அதில் வர்ற மாவு தனியாக எடுத்துகிட்டு இந்த ரவை பதத்தில் இருக்கிற இந்த பொட்டுக்கடலை இதுதான் தேவை நமக்கு. அந்த பவுடராக இருக்கிறது நீங்கள் சட்னியில் சேர்த்து அரைக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு பவுலில் சேர்த்துட்டேன். இப்போ முந்திரி திராட்சையெல்லாம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு நான் வந்து ஒரு 10 அந்த அளவுக்கு சோமாஸுக்குரிய அளவு எடுத்திருந்தேன். ஒரு 10-12 அவ்வளோதான் வந்துச்சு எனக்கு. இப்போது தேங்காய் துருவல் வந்து கொப்பரை தேங்காய் இருந்தால் அப்படியே துருவி சேர்த்துக்கலாம். இது நார்மல் தேங்காய்ங்கிறதுனால துருவிட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிட்டேன். அப்போ தான் கெட்டு போகாமல் இருக்கும். அதையும் இதில் சேர்த்துலாம். இந்த ரவையை வந்து நெக்ஸ்ட்டு வறுத்து வச்சுருந்தேன். அந்த ரவையை சேர்த்துக்கணும். ஏலக்காய் தூள் போட்டுக்கணும். பாருங்கள், ரவை ஒரு 100 கிராமுக்கு இருக்கும் அளவு. இது வறுத்த ரவை, ஏலக்காய், பொட்டுக்கடலை இதெல்லாம் போட்டாச்சு. இப்போ சுகர் வந்து அந்த கப்பில் பாதி அளவுக்கு சேர்க்குறேன். உங்களுக்கு சுகர் நல்லா அதிகமாக வேணும்னா இன்னும் கூட கூடுதலாக சேர்த்துக்கலாம். 1 கப் கூட சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து ஸ்வீட் கம்மியாக வேணுன்றதுனால கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டிருக்கேன். இனிப்பு கூடுதலாக இருந்தால் நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டு. கிட்ஸுக்கெலாம் பிடிக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதை நல்லா அழுத்தி பிசைஞ்சிட்டு இப்போ எல்லாமே உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன். இது வந்து அந்த ஓரத்தை மடித்து ஒட்டுறதுக்காக மைதா பேஸ்ட்டு ஒரு சின்ன கப்பில் வச்சுருந்தேன். இப்போ மேல் மாவு தொட்டு இந்த மாதிரி நல்லா நைஸாக திரட்டிக்கலாம். எவ்வளோ நைஸாக இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் இது வந்து பூர்ணம் வச்சு ஒட்டிட்டு இந்த மாவு வந்து கொஞ்சம் காயணும். ஈரத்தோடு அப்படியே போடக்கூடாது. கொஞ்சம் நேரம் அப்படி நான் இதில் வீடியோவில் அது வந்து கவர் ஆகலை. இந்த மாதிரி பூர்ணம் வச்சு ஒட்டிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ஒரு ஃபேன் காற்றுல ஒரு 10 to 12 மினிட்ஸ்க்கு அப்படியே கொஞ்சம் ஃபேன் போட்டு அப்படியே 2 பக்கம் கொஞ்சம் திருப்பி வச்சு காய வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா கொஞ்சம் மொறுன்னு வரும். இன்கேஸ் உங்களுக்கு வந்து சுட்டுட்ட பிறகு உங்களுக்கு நமுத்து போகிற மாதிரி இருந்ததுன்னா டபுள் பாயிலிங் மெத்தடில் இப்போ பெரிய பெரிய ஸ்நாக்ஸ் ஷாப்லலாம் பார்த்தீங்கன்னா 2 வாட்டி பொரிப்பாங்க. ஃபஸ்ட் டைம் வந்து லைட் கலராக வெள்ளையாக இருக்கும் போதே போட்டு கொஞ்சம் நேரத்தில் உடனே எடுத்துருவாங்க. இதுதான் இல்லை, தட்டை, முறுக்கு அந்த மாதிரி பொருள் கூட ஃபஸ்ட்டு ஒரு டைம் போட்டு வெள்ளையாக இருக்கும் போதே லைட்டாக செவுக்க முன்னாடி எடுத்துருவாங்க. திரும்ப அது ஆறிட்ட பிறகு மறுபடியும் அது பொரிப்பாங்க. அப்படி பண்ணும் போது ரொம்ப நாளைக்கு கிறிஸ்பியாக இருக்கும், நமுத்து போகாது. இப்போ பாருங்கள், நான் இதெல்லாம் கொஞ்சம் காய வச்சுருந்தேன் ஃபேன் காற்றுல. இப்போ ஒன்றா போட்டு பொரிச்சிக்கலாம். அந்த சீலிங் பார்த்திங்கன்னா கட் பண்ணிவிட்டு சோமாஸ் கட்டரில் தான் கட் பண்ணிவிட்டு ஒட்டியிருக்கேன். உங்களுக்கு சோமாஸ் அச்சு இருந்ததுன்னா அதிலே கூட அந்த மாதிரி போட்டு நீங்கள் ஒட்டி எடுத்துக்கலாம்.
நான் அது இல்லைங்கிறதுனால ஹேண்ட்மேடாக நான் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி. இங்கே வேணால் டிசைன் தெரிஞ்சிச்சுன்னா ஓரத்தில் ஸ்ப்ரிங் மாதிரி அப்படி மடித்து ஓரங்களை அது போல் டிசைன் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஃபோர்க் வச்சு கூட அந்த ஓரத்தில் அப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கோடாக டிசைன் மாதிரி தெரியும். அது உங்கள் விருப்பம்தான். பாருங்கள், நான் சிம்லேயே நல்லா போட்டு இந்த கலர் வர அளவுக்கு பொரித்து எடுத்துட்டேன். இது நல்லாவே கிறிஸ்பியாக இருந்தது. ஏன்னா நான் வந்து நல்லா காய வச்சுட்டு போட்டு பொரித்தேன். இன்கேஸ் உங்களுக்கு காய வைக்க அதுக்கெல்லாம் டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் போட்டு ஆஃப் பாயில் மாதிரி, அதாவது வெள்ளையாக இருக்கும்போது போட்டு உடனே எடுத்துகிட்டு கொஞ்சம் ஆறிட்ட பிறகு மறுபடியும் நீங்கள் ஸ்டவ்வில் போட்டு இந்த கலர் வரும்போது பொரித்து எடுத்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு கிறிஸ்பினஸ் இருக்கும், நமுத்து போகாது. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும், செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இது. பண்டிகை நாட்கள், விசேஷ நாட்களில் செய்கிறது. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.